மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, உந்தன் வாயினால் உயர்த்தீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, உந்தன் வாயினால் உயர்த்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாரோ
சத்தியத்தை பெத்து புடிச்சு தேடின உசுரு நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீண போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசா மாறவில்லை நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீண போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசா மாறவில்லை எப்பொழுது எப்பொழுது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பிட்டு புடிச்சு தேடின உசுரு எப்பொழுது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பிட்டு புடிச்சு தேடின உசுரு கடந்து கண்டவனே காசுக்கு விற்றவனே ஊரிய அழகு பார்த்து அலங்கரித்தேனே குடும்பத்தை சேர்த்து கொண்டு நினைச்சு மனசு பாடுது புதுசு எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு நான் ஜெபிச்ச தெய்வம் எல்லாம் வீண போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசா மாறவில்லை நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீண போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசா மாறவில்லை எப்பொழுது எப்பொழுது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை விட்டு புடிச்சு தேடின உசுரு எப்பொழுது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை விட்டு புடிச்சு தேடின உசுரு திக்கி திக்கி பேசுவனே மந்தனாவை கொண்டவனே ராஜாக்களை தள்ளி ராஜா மாட்டினே அழைப்பே இல்லை என்று அழைத்தவர் சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினே நீ மட்டும் இல்லைனா என்னடா சென்றிருப்பேன் எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன் நீ மட்டும் இல்லைனா என்னடா சென்றிருப்பேன் எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன் நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசா மாறவில்லை நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசா மாறவில்லை எப்பொழுது எப்பொழுது காத்து கிடந்த மனசு சத்தியத்தை விட்டு புடிச்சு தேடின உசுரு எப்பொழுது கனி கொடுப்பேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை விட்டு புடிச்சு தேடின உசுரு ஹalleluya மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya போதாது இந்த சத்தம் போதாது நல்லா வாய்களை திறந்து உன் வாயை விரிவாய் திற அது நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறாரு நல்ல கர்த்தரை நோக்கி வாய்களை திறந்து ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஹalleluya 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 தேவ மகிமை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கும்போது ஆண்டவரே உம்மை துதிக்கும்போது தேவ ஆவியானவருடைய மகிமை பலமாய் எங்கள் மத்தியில் இறங்கணும் ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய மகிமை பலமாய் எங்கள் மேல இறங்கணும் இயேசப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஹalleluya
துதிகள் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே மை சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மை சோதரிக்கிறோம். கத்தாதி கத்தரை மை சோதரிக்கிறோம். தேவாதி தேவனை மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரே மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆவியானவரே. ஹalleluya 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 ஹalleluya. நாம மாத்திர மகிமை அடையட்டும், நாம மாத்திர மகிமை அடையட்டும் ஆவியானவரே. அப்பாவை துதிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே குறிப்பிட கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா பலவீனப்படுத்துகிற பொல்லாத ஆவியின் கிரிகளை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே எல்லா பலவீனத்தின் கட்டுகள் உடையட்டும், எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். ஆவியானவர் ஆண்டவர் உற்சாகத்தின் வல்லமையினால இந்த நாளில் எங்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஹalleluya. எல்லா தடைகள் உடையட்டும் அப்பா. உம்மை துதிக்க கூடாதபடிக்கு, உம்மை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எதெல்லாம் தடையா எங்களை மேல காணப்படுகிறதோ இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளை கர்த்தர் உடைங்க, எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து ஆண்டவரே விடுதலையின் நாயகன் உம்மை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மை சோத்ரம் 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 அப்பா. மை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. துதிங்க துதிங்க, நல்லா துதிங்க, கொஞ்ச நேரம் நல்லா துதிங்க. ஆமென் ஹalleluya. ஆண்டவரோடு பேசுகிற நேரம், நல்ல ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. அவர் நம்மளோட பேசுகிற நேரமாய் இருக்கிறது. ஹalleluya. பேசுங்க பேசுங்க ஆண்டவரே, என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட நீங்க பேசுங்க ஆவியானவரே, எங்களோட நீங்க இடைப்படுங்க ஆவியானவரே. உங்க பிரச்சனைகள் மேல இறங்கணும், உங்க பிரச்சனைகள் மேல இறங்கணும் ஆண்டவரே. நாங்க விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்க முழு இதயத்தோடு ஆண்டவரே, எங்க முழு மனதோடு ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. மை சோதரிக்கிறோம். ஓரி சந்தனமா ஓரி வரலரபோ ஷபலதனமா. ஆவியானவருடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கட்டும், இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும், இந்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆவியானவரே. ஹalleluya. எங்க 2 பேர் 3 பேர் கூடிய நாமத்தை நிமித்தம் துதிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் மத்தியில் ஆவியானவர் ஆண்டவரை வல்லமையா இறங்கி கொண்டிருக்கிறபடினால, எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுனால ஆண்டவரே அப்பா உமக்கு கொடான நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில்
துதிப்பேன்
எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிப்பதில்லை, ஒரு நாள் நாங்கள் தவறுதில்லை ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உமக்கு ஒருவருக்கே எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே அப்பா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கவே நாங்கள் எங்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே அப்பா, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றின கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளை நாம மகிமைப்பட்ட கிருபைக்காய் உமக்கு நன்றி. மீதியா இருக்கிற நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் எவ்வளவு? 119ல சங்கீதம் 119 அதுல 17 இருந்து 24 வரைக்கும். சங்கீதம் 119. அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மரியாதையும். உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்கிறார்கள். உமது அடியேனே உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உமது அடியோனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைகரமாய் இருக்கிறது என்பதே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று கொடுக்கிறோம். அல்லேலூயா. என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் கடைசி நிமிடம். நான் உம்மை துதிக்க மறந்தால் அந்த நாள் என் மரணம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை,
கண்களை மூடி இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். சமூகத்தில் ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தரை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்த்துகிற இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஜெபித்தோம், உபவாசித்தோம், எல்லாம் பண்ணோம். ஆவியார் நல்ல ஒரு இடத்தை கொடுத்தாரு, வாங்க முடியாது உதவி செய்தாரு. கடைசியா நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ண போறோம். தேவ ஆவியானவர் எந்த நாள் நம்மளுக்காக வைத்திருக்கிறாரோ அந்த நாளிலே ரெஜிஸ்டர் ஆகணும். அவருடைய கரம் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தும்படியாக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு ஜெபம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தடைகளுடைய அப்பா, எல்லா தடைகளுடைய ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த இடத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ ஆண்டவரே, எல்லாம் மண்கண்கள், போராமைகள், எரிச்சல்கள் ஆண்டவரே, எல்லா ஆமோனின் தந்திரங்கள், தொபியாத்தின் ஆவிகள், சன்பிலாத்தின் ஆவிகள் ஆண்டவரே, இஸ்ரவேலின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இதுக்கு விரோதமா எப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் எழுப்பி கொண்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிக்கபடியாயிற்று. முறியடிப்பீராக ஆண்டவரே. இதற்கென்று ஒரு நாளை நீங்க எங்களுக்கு நியமித்துக் கொடுங்கப்பா ஆண்டவரே. அந்த நாள் ஆண்டவரே அப்பா சமாதானமாய் மாறணும் ஆண்டவரே. அப்பா வருகிறவர்கள் யாரெல்லாம் கூப்பிடுறோமோ ஆண்டவரே, யாரெல்லாம் வருகிறார்களோ ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அதிகாரிகள் இருக்கிறாங்களோ தேவன் ஆண்டவரே எல்லாருக்கும் தேவ சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு குறைகள் இல்லாதபடிக்கு ஆவியான இந்த ரெஜிஸ்டரை நாங்கள் செய்து முடிக்க என் தேவனை கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பத்திரத்தை மேல இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் ஆண்டவரே அப்பா சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணி முடிஞ்ச உடனே ஆண்டவரே அந்த இடத்துல நாங்கள் போர் போடணும் ஆண்டவரே, பேஸ்மெண்ட் போடணும். என் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து நாங்கள் ஒரு மனமாய் இருந்து நாங்க எவ்வளவு ஒரு மனமாய் இருக்கிறோமோ அவ்வளவு எங்களுக்கு விடுதல் ஆண்டவரே அப்பா. சொத்து எங்களுக்கு ஒரு மனமாய் கொடுத்து ஆண்டவர் ஒரு மனமாய் இருந்த அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஒரு கூட்ட சனத்தை இந்த வள்ளம் கிராமத்துல நாங்கள் ஆண்டவர் உருவாக்கணும். எங்களை ஒற்றுமையாய் ஆண்டவரை உருவாக்க போகிற கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி.
தொடர்ந்து நீங்களை வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம தேவ ஊழியரை வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் செய்ய முடியும் சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆதிகாரம் எடுத்துப்போம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். 9 வாசிங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனமா இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, நோவா அவருடைய காலத்துல, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே யார் காலத்துல? ஒரு காலத்துல அவங்க தாத்தா ரொம்ப நல்லவர், ஆனா அவங்க பேர பசங்க இது பாரு ரொம்ப தெரிவி. அவங்க தாத்தா என்ன பண்ணுவாரு? வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா இந்த காலத்து பசங்க இருக்கு பாரு, ஒண்ணுமே தர மாட்டேங்குதுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்லிது புரியுங்களா? அந்த காலத்துல நீதிமானாகவும் உத்தமனாகவும் அவன் தேவனோடு நடந்தவனாகவும் அவன் தேவனோடு இருந்தான் எப்பவுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அப்பா அம்மா இருக்கும்போது அப்பானுவோம், அம்மா கூடயே இருப்பேன், அப்பா கூடயே இருப்போம். அப்பா விட்டு வேலைக்கு போன பிறகு நம்ம பாட்டு நம்ம வேலையை என்ன பண்ணுறோம்? பிள்ளைங்க பார்க்குறாங்களா? ஹல்லேலூயா. ஆனாங்க தேவனோடு நடமாடிய நோவா தேவனோடு இருந்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா. ஊர்ல வெள்ளத்தில் இருக்கிறாங்க ஜனங்கன்னா, இந்த ஜனத்துக்குள்ள ஹல்லேலூயா 100 வீட்டு பங்காளி இருப்பாங்க, 50 வீட்டு பங்காளி இருப்பாங்க. ஆமென். அவங்களுக்குள்ள நீ யாராக இருக்கிறாய், நீ யாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஸ்டர்மா சொன்னாங்க, டேவிட் பாஸ்டர் லேட்டாக ஆரம்பிச்சாக்கோ லேட்டாக வந்தாக்கா கேள்வி கேட்பாரு அப்படின்னு. ஆனால் எனக்கே தெரியப்பட்டுச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுக்கு நம்ம குற்றம் சொல்லல. ஏன்னா நாம் சரி செய்கிற இடத்துல நாம் இருக்கும்போது நம்ம சரியாக இருக்கணும். புரியுதா? இப்போ நான் மட்டும் தப்பு பண்ணிக்கினே இருக்கிறேன், ஆனால் என் தப்பு யாரும் கேட்கக்கூடாது. ஆனால் உங்கள் தப்பு நான் கேட்குறேனாக்கா அது சரியா? வசனம் சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற அழுக்கு முதல் எடு, அப்புறம் உன் சகோதரனோட கண்ணில் இருக்கிற அழுக்கு போய் எடுத்து விடு. ஹல்லேலூயா. அப்போ இங்க நம்ம சரி இல்லாம மற்றவர்கள சரியாக இருங்க சரியா இருங்க சரியா இருங்க சொல்லுறது எந்த ஒரு அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. அது 8ஆம் வசனம் வாசிங்க, 8 to 10 வரைக்கும். நோவாக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. யாருக்கு? நோவாக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றோம், இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் கிருபை. ஹல்லேலூயா. 15 வாசிக்கும் போது, காலைதோறும் கர்த்தரை தேடுறவர்களுக்கு கிருபை பெருகுகிறது. ஹல்லேலூயா. நீங்க கிருபை பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் யாரோடு நடக்க வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும் சொன்னால் நம்மளை தெரிந்து கொண்ட தேவனாக கர்த்தரோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை வழிநடத்துகிற ஆண்டவராக இயேசுவோடு அவரோடு இருக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள் நீதிமானும் உத்தமனுமாய் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம் காம் ஆப் யாபத் என்னும் 3 குமாரர்களையும்
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது 22 வாசிங்க. 6:22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நோவா தேவனோடு அவன் நடக்க கற்றுக்கொண்டான், இருக்க கற்றுக்கொண்டான், பழக கற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அப்படி இருந்தபடியால் தான் தேவன் சொன்ன காரியங்கள் நோவா அப்படியே செய்து முடித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோடு இருக்கிற உங்க பாஸ்டர், உங்க சர்ச்சில் பாஸ்டர் சொல்றது நீங்க கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ நீங்க சபையோடு நடக்கிறீங்க, சபையோடு இருக்கீங்க, ஆனா நீங்க சபை சொல்லுகிற காரியத்தில் ஈடுபாடு இல்லை, கூட இருக்க விரும்பல. ஹல்லேலூயா. சொல்லுமா, 23 2 மணிக்கெல்லாம் வரணும்னு சொன்னீங்க, உள்ளூருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? மெசேஜர் 1 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. யாரு மெசேஜர், கீபோர்டு, பேடு வாசினா 1 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. நாங்களே 2 மணிக்கு தான் வந்தோம். ஏன்னா நம்ம 2 மணிக்கு தான் சொல்லிக்கிறோம். எல்லோரும் 1 மணிக்கு வந்துட்டு இந்த முனியம்மா இல்லைன்னாக்கா அந்த ஊழியக்காரங்களை எங்கே உட்காந்துருப்பாங்க? முனியம்மா என்ன பண்ணாங்க, பாயை போட்டு தலைகள்லாம் கொடுத்து படுங்கப்பான்னு சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். எல்லோரும் பத்துன்னு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஏன் சொல்லுறேன்னாக்கா, நம்ம எல்லோருக்கும் 2 மணிக்கு ப்ரேயர் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாங்க, யாரும் 6 மணி ப்ரேயர் போடுவாங்க. 6 மணிக்கு நடக்கிற சர்ச்சு ப்ரேயர் கேன்சல். மெசேஜர் அவர் சர்ச்சு மீட்டிங்கும் கேன்சல். எப்போது? திடீர்னு. எப்போது? நம்ம 2 மணி சொன்ன நேரம் தவறு நிமித்தமாக இருக்கிற நீங்கள் விசாரிக்க வேண்டும் இல்லையா? ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க 6 நடிச்சா வண்டி வருதுன்னு. இதே போல் 10 பேர் 6 நடிச்சா தான் நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க பொழுது. நான் என்ன பண்ணுறேன், ஆளுக்கு 5000 ரூபா கொடுத்து எல்லோரும் பைக்கில், உள்ளூர் பைக்கில் 6 மாட்டிடுறேன். அடிங்கப்பா, 6 சத்தம் கேட்டது என் பிள்ளைங்க உற்சாகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். 5 பேர் எவ்வளோச்சு? 25,000மா? பார்த்துக்கலாம், ஏதாவது பண்ணி 5 பைக்கு 6 மாட்டி விட்டுறேன். ஹல்லேலூயா. 7:5 வாசிப்போம். ஆதியாகமத்தில் நோவா தனக்கு கட்டளை இட்டதபடியெல்லாம் செய்தான். ஹல்லேலூயா. தேவன் நோவாக்கு கட்டளை இட்டதெல்லாம் யாரு? நோவா செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட்டம் எப்போ ஆரம்பிக்கிறான்னு முக்கியம் இல்லை, அதுக்கு முன்பதாகவே நம்ம என்ன பண்ணோம், காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் 1 வாசிங்க. 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ள பிரவேசிங்கள். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு நோவாவை பார்த்து, நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு எல்லாரும் உள்ள பிரவேசிங்க. அம்மே ஹல்லேலூயா. நம்ம அபிகாய் அம்மா என்ன பண்ணாங்க, நதி அவங்க வீடு வீடாக வந்து சொன்னாங்க. சர்ச்சிலையும் சொன்னாங்களா, குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு வாங்க. எத்தனை பேர் குடும்பத்தோடு வந்தீங்க? ஹல்லேலூயா. அப்போ இங்க கர்த்தர் சொல்ற நோவாவை பார்த்து, பா குடும்பத்தோடு உள்ள வாங்க. நம்மளை ஒரு அழைப்பு கொடுக்குறாங்கன்னா கவனிங்க, என் சொந்தக்காரன் கவனிங்க, என் வீடு தேடி வந்து கூப்பிட்டு நான் போக மாட்டேன். என்ன ஜெபம் பண்ணிவிட்டு செட் ஆகலாம் போக மாட்டேன். வீடு தேடி வந்து கூப்பிடலாம் கூட போகணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவேன், நான் போயிடுவேன். ஹல்லேலூயா. அது சொந்தக்காரங்க. ஆனால் சபையில் ஒரு அறிவிப்பு கொடுத்து வாங்க, அது இல்லாமல் வீடு வீடாக போய் என்ன பண்ணுங்க, வாங்க குடும்பத்தோடு வாங்க சொன்னாங்க, தனியாக வாங்க சொன்னாங்களா? வாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? நம்ம மதிப்பு கொடுத்தோமா? ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளும் ஒரு குடும்பம் வச்சுருக்கிறோம். என்னது, நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. நம்ம குடும்பத்தில் நடக்கும்போது கூப்பிட்டு வரலக்கா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சற்றம் யோசித்து பாருங்க. நோவாவை தேவன் சொல்கிறாரு, உன் குடும்பத்தோடு அழிச்சிட்டு உள்ளே வான்னு சொல்லிட்டாரு. நோவா என்ன பண்ணாரு, அடிச்சுட்டு போனாரா? குடும்பத்தோடு உள்ளே போகும்போது தான் அவருக்கு ஒரு பாதுகாப்பு குடும்பத்துக்கு கிடைச்சிச்சு. 8:1 வாசிங்க அப்படியே. தேவன் நோவாவையும் அவனோடு பேரில் இருந்த
சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தள்ளினார். ஹல்லேலூயா. அம்மா அக்கா, உங்களை நினைச்சு தானே கூப்பிட்டோம், உங்களை நினைச்சு தானே வான்னு சொன்னோம். நீங்க பணக்காரங்க, அழகாகிறீங்க, சொத்து இருக்கு, சொகம் இருக்குன்னு பார்த்தோமா? எல்லாருக்கும் சரி சமமான அழைப்பு தானே கொடுத்தாச்சு. வரணுமா வரக்கூடாதா? அம்மே ஹல்லேலூயா. கூப்பிட்டவங்க வரலனாக்கா கூப்பிட்டவங்களுக்கு எவ்வளோ வேலையாக இருக்கும். 1000 சொந்தக்காரர் இருக்கட்டுமே, ஆனால் குடும்பத்தில் பிடிச்சவங்க வரலனாக்கா கஷ்டம் இருக்கமா இருக்காதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை கூப்பிட்டு பாஸ்டர் நான் வரலனாக்கா, பாஸ்டர் வரேன்னு சொல்லி தான் இவ்வளோ ரெடி பண்ணேன், நான் வராமல் போயிட்டேன்னாக்கா உங்களுக்கு வருத்த வருமா வராதா? நம்ம செய்கிறோமே செய்யலையோ எதில் போய் நிற்கணும். ஹல்லேலூயா. நிற்கணுமா நிற்கக்கூடாதா? நம்மளாம் குடும்பத்தோடு தானே இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு நடக்க பழகி கொண்ட நோவா, தேவனோட வார்த்தையை கேட்டு செய்ய தெரிஞ்ச நோவா, அவன் என்ன பண்ணுவான்? கடவுள் சொன்ன எல்லாத்தையும் அவன் செய்து முடித்தான். ஹல்லேலூயா. நாமும் நம்மளை மதித்து கூப்பிட்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிப்போம், அது 32:6 வாசிப்போம். அதிகாரம் 32:26 பாருங்க. இந்த மனுஷன் தேவனோடு நடக்கவும் தேவனோடு இருக்கவும் தேவன் சொன்னதை செய்யவும் என்ன பண்ண தெரிந்து கொண்டு நோவான். ஆனால் இந்த மனிதன் குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த மனிதன் போராடுறான். யாரோடு? தேவனோடு போராடுகிற மனிதனாக இருக்கிறான். வாசிப்போம் 26, 28 வாசிங்க. 32 ஆதிகாரம் 32 26, 21 வரைக்கும் வாசிங்க. அவர் என்னது? நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்று என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு என்றான். அப்புறம் அப்பொழுது யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். ஹல்லேலூயா. இங்க தேவனோட ஒரு மனுஷன் போராடுறான். இங்க பாருப்பா, நீ கொடுக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். அது நீ எனக்கு கொடுக்கணும், நீ என்ன ஆசீர்வதிக்காம உன்னை விட மாட்டேன். பாட்டு என்ன பாட்டு பாடுறீங்க? யாக்கோபு போல. அம்மீன். ஹல்லேலூயா. இப்போ தேவனோட ஒரு பிடிவாதம் இருக்கணும். அம்மீன். எதுக்கு என்ன பிடிவாதம்? நியாயமானதுக்கு பிடிவாதம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஏசப்பா, அந்த குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன் ஆண்டவரே, நீங்க செய்துதான் ஆகணும். அவ எப்படி என்ன பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜபத்துக்கு நீ எவ்வளோதான் போராடி முட்டி மோதினாலும் அவர் கேட்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது கேட்டால் நியாயமானதாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், யாக்கோபு சொல்கிறான், இங்கே பாரு, என்னை ஆசீர்வதிக்காம போக உன்ன விட மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ நான் கையெத்துனா வாங்கிந்து அப்போ எடுத்து கொடுக்குறேன். இது ஹல்லேலூயா. பாசமாக கை வச்சு பேச நிற்க முடியல போல இருக்குது. கையேத்தனா ஒயின்னு ஒரு சவுண்டு இது. அப்போ ஆடியோவில் ஒயின்னு கேட்டால் கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா? அம்மே ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபு தேவனோட போராடுறான். என்னை ஆசீர்வதிக்காம உன்னை போக விட மாட்டேன். ஹல்லேலூயா. 12:3 ஓசியா 12:3 சிறிய தீர்க்கதரிசி ஓசியா 12:3 அவன் தாயின் கர்ப்பத்திலே தான் சகோதரனுடைய புதிக்காலை பிடித்தான், தான் பலத்தினால் தேவனோடு போராடினான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதிகாமத்தில் யாக்கோபு குறித்து ஓசியாவில் சொல்லப்படுது. அவன் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது இரட்டை பிள்ளைகள். என்னது? அம்மா வயிற்றில் இருக்கும்போது இரட்டை பிள்ளை. அவன் என்ன பண்ண, அப்பயே அவங்க சகோதரோட காலை பிடிச்சிக்கிட்டு வந்துவான்.
அப்பயே அவன் போராட்ட, டேய் நான் தானே முன்ன போவேன், நீ என்ன விட்டு போகக்கூடாதுன்னு இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமாம் இல்லையா? அல்லேலூயா. அங்கே ஓசிய தீர்க்கதரிசி அங்கே ஞாபகப்படுத்துறாரு. ஆமென். அப்பயும் யாக்கோபு அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவங்க அண்ணனுடைய காலை பிடிச்சிட்டு வந்தவன். அல்லேலூயா. அப்பயும் அவன் போராடிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுவாங்க, அப்போ போலயே புத்தி பாரு. இந்த பொண்ணுக்கிறாளே அடம்புச்சு எதிர்ந்தாலும் வாங்கிடும். ஏன்னா கேட்டது கொடுக்கலனாக்கா சோறு தூணாது, தலை வராது, புளிக்காது, முன்னொரு முள்ள போய் உக்காந்து இருக்கும். அல்லேலூயா. சொன்னது கேட்டிருக்குமா? கேட்டிருக்குமா? இல்லையா? ஊரில் யாரும் பண்ணது இல்லையா? அடி கும்மிக்கு போட்டுருவீங்களா? அல்லேலூயா. ஆகவே இங்க தேவனோடு போராடி கொண்டிருக்கிற யாக்கோபு எதற்காக? நீர் என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. பாருங்க, அங்க நோவா தேவனோடு நடக்க கற்றுக்கொண்டான், தேவனுடைய வார்த்தை கேட்க பழகி கொண்டான். நாமும் நோவா போல தேவனோடு நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு பேசணும், அவரோடு இருக்க விரும்பணும். யாக்கோபு சொல்றாரு, என்னை ஆசீர்வதிக்காம உன்னை போக விட மாட்டேன். நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, செய்யர் சர்ச்சுக்கு இடம் இல்லாம இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம்? ஏம்மா ஸ்டோர் ரூம் போய் பார்த்து நம்ம பேசிக்கிறீங்க. அல்லேலூயா. கவனிங்க, இடம் இல்லாமல் இருக்கும்போது பாஸ்டர் ஜெரேமியா, பாஸ்டர் டேவிட் ராஜ், பாஸ்டர் வில்லியம்ஸ், நாங்கள் 3 பேர் தான் என்ன பண்ணுறோம்? ஜோம் பண்ணிக்கிறோம். காலையில் 8 மணிக்கு நாங்கள் போயிடுவோம், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஜோம் பண்ணியிருப்போம். திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம். திருப்பி காலையில் என்ன பண்ணுவோம்? போவோம். இப்படியே தான் என்ன இருந்தோம். சில வாரங்களுக்கு கடந்துச்சு. எங்க கொடுக்கப்பட்ட டைமு 3 மாதம். அக்ரிமெண்ட்டு முடிய போகுது. அவங்க சொல்லிட்டாங்க 2 மாதம் முடிஞ்சு போச்சு, 3 மாதம், இன்னும் 1 மாதம் இருக்குது. உங்களால் வாங்க முடியுமா முடியாதா? உங்களால் முடியலன்னு சொல்லிவிடுங்க, நான் வேறு ஆளுக்கு வித்துறேன்னு சொல்லிட்டாங்க. அம்மே ஹல்லேலூயா. அதனால நாங்கள் பண்ண ஜெபம் இதம்மா, ஆண்டவரே இங்கே பாருங்கள், ஆண்டவரே இன்னும் 1 மாதம் தான் இருக்குது, இன்னும் 10 நாள் 20 நாள் இருக்குது, இன்னும் 25 நாள் தான் இருக்குது, ஒன்று 20 நாள் தான், 18 நாள், 5 நாள், 10 நாள். அம்மே ஹல்லேலூயா. ஒன்று எங்கள் உசுர் ஏற்றுக்குங்க, அது எங்கள் உயிர் ஏற்றுக்குங்க. அந்த சுலைமான் பாய்கிட்டு போய் நாங்கள் அசைங்கப்பட்டு நிற்க விரும்பலை. அல்லேலூயா. இப்படி தான் எங்கள் ஜபம். ஒன்று எங்கள் உயிர் எடுங்க, இல்லை பணம் கொடுங்க. அல்லேலூயா. 10வது நாள் கடைசி ஜபம், 10வது நாள், அது 10வது நாள் நாங்கள் ஜபம் பண்ணோம் கடைசி. அப்போ தான் இந்த திருமணம் நடக்கிறோம். ஆண்டவரே, ஒன்று சபைக்கு இடம் வாங்க பணம் கொடுங்க, இல்லைன்னா உசுறு எடுத்துருங்க. ஹல்லேலூயா. சொல்லி முடிக்கிறோம், டிங் 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 டிங்னு சத்தம் கேட்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பணத்தை என்ன பண்ணார்? கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னும் 5 நாள் இருக்குது. ஆண்டவரே கட்டிட்டோம், இன்னும் கட்டாமல் போனால் கட்டின பணம் கிடைக்காது, இன்னும் அக்ரிமெண்ட் அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஜபம் கண்டினியூ ஆகுது. அமேன். அது என்னன்னாக்கா போராடி ஜம்பு கொண்டு இருக்கிறோம். அமேன். கர்த்தர் என்ன பண்ணுவார்? கடைசி நாள் கூட எல்லா பண தேவைகளையும் சந்தித்து முடித்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கி நாங்கள் 3 பேர் முழங்கால் படிக்கிட்டு வனாந்தாரத்தில் இருக்கிற சிறுகுடி சர்ச்சுக்கு ஜெபம் பண்ணோம். அமேன். கர்த்தங்க ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் கூட என்ன பண்ணுறோம்? இடத்துக்காக டிசம்பர் மாதம் முடிவு எடுத்தோம். தொடர்ந்து 1 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், 1 வாரம் உபவாசம், 40 நாள் உபவாசம். என்ன பண்ணோம்? இப்படி என்ன பண்ணோம்? 1 வேளை உபவாசம். தொடர்ந்து நம்ம ஜெபிச்சு அமேன். அந்த இடம் கொடுக்குற சொல்கிறாரு, நீங்கள் என்னப்பா நீங்கள் சொன்ன நேரத்துக்கு தான் கொடுப்பீங்களா நீங்கள்? அம்மே ஹல்லேலூயா. 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 பாருங்க, கர்த்தர் பாருங்க, கர்த்தரோடு நம்ம என்ன பண்ணோம்? போராடி கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னாங்க, விசுவாசி நம்புறியா? நடுத்தருவில் போய் நிற்க போகிற. என்னது? விசுவாசி நம்பி போகிறல, நடுத்தருவில் போய் நிற்க போகிற.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யார் நம்மளை பார்த்து என்ன பார்த்து சொல்கிறாங்க? விசுவாசி நம்ப போகிறோம்ல, நடுத்தருவில் போய் நிற்க போகிற சந்தோஷம். நடுத்தருவில் நின்னதான் சுவிசேஷம் சொல்ல முடியும். அல்லேலூயா. நல்ல பெரிய வீடு இருக்குது, பெட்டு இருக்குது, தலைக்கணிக்கு பாய் இருக்குன்னு சோறுக்கு துணிட்டு உள்ளே பத்துறக்கா சுவிசேஷம் வெளில போக முடியுமா? ரோட்டுக்கு போனோம், ரோட்டில் நின்னாதான் தேவன் அம்மா மகிமைப்படும். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதுங்களா? புரிஞ்சுங்க அல்லேலூயா சொல்லுங்க. என்ன புரிஞ்சுது? வீடு என்னது? சர்ச்சுக்குள்ளே இருந்தா சுவிசேஷம் சொல்ல முடியும். சொல்றாங்க விசுவாசி நம்பி போறல, நடுத்தரில் போய் நிக்க போற அப்படின்னு 10 கட்ட சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஓகே விசுவாசி நம்பி இப்போ நடுத்தருன்னா சந்தோஷம்தான். அங்கே தான் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும். 4 பேர் ரோட்டில் போவான். அல்லேலூயா. 4 பேருக்கு போய் நல்லது சொல்றதுக்கு நடுத்தல் இருக்கிறது தப்பே கிடையாது. தப்பா ரைட்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாருங்க, யாக்கோபு தேவனோடு போராடி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அடுத்து இன்னொரு வசனம் வாசிப்போம். இன்னொரு மனிதன் குறித்து வாசிப்போம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 9 வசனம் 11 வசனத்துக்கு வாசிப்போம். யாத்திராகமம் 33 9 முதல் 11 வசனம் வரைக்கும் வாசிப்போம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மோசே தேவனோடு உறவாடுகிறவராக இருந்தான். அல்லேலூயா. மோசே தேவனோடு உறவாடுகிறவராக இருந்தான். வசனம் சொல்லுது, தேவன் தான் சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசே தேவனோடு பேசுகிற மனிதனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யாரை நம்புவேன்? நான் யாரை நல்லவன் போல நடிச்சுவங்க நடுத்தருவில் விட்டுப்புட்டானே. அம்மா பேச்சை கேட்கல, அப்பா பேச்சு கேட்கல, கூட பந்து பேச்சு கேட்காம இவனை நம்பி வந்து என்ன நடுத்தரு விட்டுட்டானே. அல்லேலூயா சொல்றாங்கல்ல. ஆனாங்க மோசே தேவனோடு உறவாடுகிற நல்ல ஒரு மனிதனாக அவன் வெளிப்பட்டான். அல்லேலூயா. அவன் எப்படி வெளிப்பட்டானா, ஒருவன் தான் சிநேகிதனோடு நம்ம மாதவர்கள் பிரிட்ஜ் மேலே உட்காந்து பேசுறது, குளத்தங்கரைக்கு போய் தண்ணி அடிக்கிறது, அப்புறம் வேற எங்க, அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஸ்டாண்டு அம்பேத்கர் சிலையாண்டி உட்காந்து தண்ணி அடிக்கிறது. அம்மே அல்லேலூயா. சிநேகிதம் என்ன பண்ணுவாங்க? உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 10 10 30 50 ஆச்சு வா ஒரு கட்டிங். என்ன பண்ணுறேன்? ஷேர் பண்ணிக்கிறாங்க. நான் 100 50 ரூபாய் வச்சுனாலும் போய் குடிக்க முடியாது, 10 ரூபாய் வச்சுனாலும் குடிக்க முடியாது. பாரு குடிக்காரன் பாரு, 10 ரூபாய்க்குதா, 10 ரூபா கொடு, 10 ரூபா கொடு. எப்போ எத்தனை 50 ரூபா 100 ரூபாய் கிட்ட கொடுக்க மாட்டாங்க யாரும். 10 ரூபா கொடுக்கு, 5 ரூபா கொடு, 10 ரூபா கொடு. 5 10 10 5 சேர்ந்துனே போய் என்ன பண்ணோம்? எங்கிட்ட ஒரு 30 ரூபா இருக்குப்பா, உங்ககிட்ட இருக்குது, பா போயிட்டு வாங்கி வந்துடலாம். அல்லேலூயா. பாருங்க, இது சிநேகிதன். இது குடிக்கிறதுக்கு அழிஞ்சு போகிற காரியம். இங்கே தேவனோடு உறவாடுகிற மோசே சிநேகிதனாக. அம்மே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். ஒருவன் தான் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண, எங்கம்மா சித்தராம எங்க போயிட்டாங்க? லீவ் எடுத்துட்டாங்களா? மழையிலையும் காத்துலையும் வந்தாங்க. நல்லா தான் இருக்குது. ஊரில் மழையே இல்லையே. அல்லேலூயா. சித்தராமா சொல்லுங்க, அடிக்கடிக்கு ஆண்டவர் என்னோட பேசினார், கனவுல வந்தார், இது பண்ண அதை பண்ண சொன்னாங்களே. அம்மே அல்லேலூயா. நீங்கள் இப்போ ஆண்டவர் பேசல போமா, சர்ச்சுக்கு போமான்னு சொல்ல போடுது, ஆளு காணோம்.
ஜுரம் வந்து 2 இடத்துக்கு போனோம், ஒன்று சர்ச்சுக்கு ஒன்று ஆஸ்பத்திரிக்கு போனோம். வீட்டில் எதுவும் சரியாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லிது புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் உட்கார முடியாமையும் உட்காந்துன்னு இருக்கீங்க, கேட்க முடியாமையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. பாருங்க, என்ன ஒரு வாசிப்போம் 12:8 என்ன ஆகமோ ஒரு உபாகமம் எடுத்துங்க, 4:12 எடுத்துங்க. நான் அவனோடு மறு பொருளாக அல்ல முகமுகமாகவும் உண்மையாகவும் அம்மே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்றாரு மோசையோடு முகமுகமாக, அது உள்ளது உள்ளபடியாக அப்படியே என்ன பண்றாரு தேவன் மோசையோடு பேசினார். உபாகம் திட்டீங்களா 4:12 அந்த வார்த்தை வாசிக்கும் போது கரெக்டாக வாசிங்க. ஏன்னா இங்கே பைபிள் தந்தவொடனே இது சாஞ்சு போடும், அதுக்கு தரகாம வச்சுருங்க. வாசிங்க. அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார், வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டீர்கள், அந்த சத்தத்தை கேட்டதன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஹல்லேலூயா. ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அக்னி நடுவில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், ஆனால் நான் அவர் உருவத்தை நான் காணவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமான இந்த 3 மனிதர்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், நோவா தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு உறவாடினான். யாக்கோபு தேவனோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். மோசே முகமுகமாக கர்த்தரோடு பேசினான். தேவன் அவனை நான் சிநேகிட்ட பேசுறது போல கர்த்தர் மோசையோடு பேசினார். ஹல்லேலூயா. இந்த 3 மனிதர்களும் வேறு வேறு கேரக்டர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அந்த மோசே உங்களோடு நடக்க கற்றுக்கொண்டான், உங்களோடு அவர் இருக்க கற்றுக்கொண்டார், எங்களையும் அப்படியே நடத்துங்க. நடக்க ஆண்டவரே, நான் இப்போ வேலைக்கு போகிறேன், நான் கடைக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், நீங்கள் என்னோடு வாங்க, எனக்கு முன்னே போங்க. நான் பைக்கு ஆண்டவரே சோத்திரம் இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே நான் பைக்கில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், டிரைவரை கண்டக்டரையை பாதுகாத்துக்கொள்ளுங்க. நான் போக வேண்டிய ஊருக்கு போய் சேரணும், திருப்பி சுகபத்திரமா வரணும்னு பண்ணோம், ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே நான் இப்படியே இருக்கிறது விருப்பம் இல்லை, இன்னும் ஆசீர்வதிங்க. என்ன பண்ணுங்க, இன்னும் ஆசீர்வதிங்க. கடன்பட்டு டிவி வாங்க மாட்டேன், ஃப்ரிட்ஜு வாங்க மாட்டேன், சோஃபா வாங்க மாட்டேன், கட்டில் வாங்க மாட்டேன். ஆண்டவரே நீ என்ன பண்ணுங்க, என்ன ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதத்தை தரும். அதோட அவரு அல்லேலூயா என்ன கூட்ட மாட்டாரு, வட்டி கூட்ட மாட்டார். அல்லேலூயா. வீட்டுக்கு கிட்டே நிற்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கொடுத்தா சூப்பராக கொடுப்பாரு, அதில் சந்தோஷம் சமாதானம் நம்மளுக்கு நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. அந்த நிறைவில் இருந்து தான் நீ என்ன பண்ண, ஆண்டவருக்குண்டு 1 ரூபாவோ 5 ரூபாவோ 10 ரூபாவோ என்ன பண்ணோம், நீ ஆண்டவருக்கு செலுத்தி அவன் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடன்பட்டுதான் நான் செய்யணும் அப்படின்னாக்கா, யாருக்கு, ஆண்டவருக்கு செய்யணும்னாக்கா ஆண்டவர் அது விரும்புகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், அந்த ஆசீர்வாதத்திலிருந்து தான் நீ என்ன பண்ண, ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நான் கடன் வாங்கி நீங்கள் சொல்ல பண்ணிவிடுவேன், சோறாக்கி போட்டுடலாம், என்ன வேணா பண்ணிடலாம். ஆனால் அடுத்த மாதம் அந்த நிற்பான். அப்போ வலியும் வேதனையும் யாருக்கிட்ட போய் கேட்கணும், யாரை போய் நிற்கணும். இந்த கடத்தை அடிக்க இன்னொரு கடத்தை போய் வாங்குவேன். அல்லேலூயா. அந்த கடங்காரன் அடுத்த மாதம் நிற்பான், அந்த கடத்தை அடிக்க இன்னொரு புது கடங்காரன். அப்போ கடைசியில் நீ யாரை மாறுவா, கடங்காரி, கடங்காரன். அல்லேலூயா. உன்னை பார்த்தா ஊர் பயந்து ஓடும். இவங்க வாங்கினாக்கா கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நியாயமான தேவையாக இருக்கும். உசிரே போனாலும் ஊருக்காரன் பேசுவாங்க, இனி அந்த வீட்டுக்கு துட்டு கொடுக்கக்கூடாதரா, கொடுத்தா ஈக்கடிப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கொடுத்தா நீ ஆண்டவரோடு
போராடி கேட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உன்னை ஆசீர்வதிப்பார், அதில் வேதனை வராது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும் என்பதை நம்ம தான் முடிவெடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? முதல் மனிதன் யாரு? நோவா. நோவா எப்படி இருந்தான்? தேவனோடு சஞ்சரித்திருந்தான். ரெண்டாவது மனுஷன் யாக்கோபு. யார் கூட பைனஸ் கொடுங்கட்டியா? தேவனோடு போராடினப்பனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்புறம் மூணாவது மோசே என்னை பார்த்தா திரும்பிக்கிறான். சோத்திரம் கூட பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் கூட பண்ண. கவனிங்க, உள்ளூர்லேயே இருந்தால் கூட பார்க்கும் போதெல்லாம் சோத்திரங்க சோத்திரமா சொல்லிட்டாருங்க. நான் பார்த்தா காலையிலே சொல்லிட்டுமே, திருப்பி இவளுக்கு சொல்லணுமாண்ணா? நான் தான் காலையில் சொன்னேன், இவங்க சொல்ல மாட்டாளா? எப்போ பார்த்தா நானே தான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எத்தனை பேர் நீங்கள் சோத்திரம் பண்ணீங்க? ஒவ்வொருத்தரை பார்த்து யாருக்கு பண்ணீங்க? பண்ணாங்களா? அவங்க பண்ணாங்களா? டெய்லியும் பார்க்கும்போதெல்லாம் என்னது அரை மணி நேரம் 10 நிமிஷம் கூட பார்த்து சோத்திரங்க சொல்லிக்கிட்டே மூலியமாக தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் நம்ம இதில் கிதியோன் தான் நம்ம ஒரு யாருமா? கிதியோன் யாருமா நம்ம சர்ச்சில் எங்கிறாங்க? வீடு எங்கே இது? கிதியோன் அவர்களும் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு இடத்துல மீட்டிங் போனோம். வருஷத்துக்கு ஒரு முறை என் ஃப்ரெண்டு சர்ச்சு ஒரு நண்பர் ஆண்டு விழா நடத்துவாங்க. ஆண்டு விழா நடத்துவாங்க. அவர் எப்படின்னாக்கா கவனிங்க, ஆண்டு விழா நடத்துவாங்க. விசுவாசிங்க சேர்க்க மாட்டார். அது இந்த ஆண்டு விழாவுக்கு விசுவாசிங்க வரக்கூடாது. புரியுதா? பாஸ்டர் மட்டும்தான் வரணும். அது ஆண்டு விழாவுக்கு நம்ம நினச்சிக்கிறோம்ல, நானும் அம்மாவும் பேசுவோம், நம்ம சர்ச்சு ஆண்டு விழானாக்கா பாஸ்டர்மார்களை வர வச்சு நல்லா சாப்பாடு போட்டு அவங்க குடும்பத்துக்கு தேவையான கொடுத்து சந்தோஷமாக அனுப்பணும். அல்லேலூயா. சொல்லுவாங்க, வீடு இல்லாதவங்க வீடோட வலி என்னன்னு தெரியும். உனக்கு வயிறு வலி வரட்டும், அப்போ தான் தெரியும் சொல்கிறேன்ல. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஏதோ ஒரு தேவைக்காக இயங்கி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளால் முடிந்த நம்ம சர்ச்சு யார்? என்ன சர்ச்சு? ஆசீர்வாத அடைக்கல பட்டணம். இந்த பட்டணம் பல கிராமத்துக்கு மாத்திரம் இல்லை, பல ஊழியக்காரர்களுக்கும் அடைக்கலமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தேவனோடு நடக்க கற்றுக்கணும், தேவனோடு இருக்க கற்றணும், தேவன்கிட்ட போராடி என்ன பண்ண நல்லது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இல்லாமல் உங்கள்கிட்ட அவங்ககிட்ட பக்கத்தில் போய் பேசாமல் உன் விஷயத்தை போல சிநேகிதனை போல பேசுகிறத போல் அவர்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்கணும். சொல்லணும், ஏசப்பா உனக்கு தான் தெரியுமே எனக்கு நிற்கவே முடியாது, ஆனால் என் மாமியார் உட்காரவே விட மாட்டான். அம்மா அல்லேலூயா. நைட்டு 10 மணி வரைக்கும் 6 மணிக்கு இருந்தால் 10 மணி வரைக்கும் வேலை வாங்குவா. அம்மா அல்லேலூயா. என் வீட்டுக்காரன் உட்காந்து 2 நல்ல வார்த்தை பேச மாட்டான். என் பசங்க பெற்று தான் பேர், ஆனால் ஒன்றும் எனக்கு ஒரு கை வேலை பிடிங்கி செய்யாது. பல பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் எடுத்து யார்கிட்ட போய் சொல்லணும்? ஏசப்பா கிட்ட போய் சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு போல மோசே போல நம்பணும். தேவனோடு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதே போல நீங்களும் சபையோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா தேவன் சொன்னதெல்லாம் என்ன பண்ணான்? கேள்வி கேட்காம செய்து முடித்தான். அவன் குடும்பங்கள் காக்கப்பட்டது, மிருக ஜீவன்கள் காக்கப்பட்டது. அல்லேலூயா. யாக்கோபு அவன் திருடன். அம்மா வயசு இருக்கும்போது அண்ணனை முன்ன போக நான் தான் முன்ன போன காலு பிடிச்சி ஈத்துவேன். அம்மே அல்லேலூயா. இருந்தாலும் தாகப்படுத்துறே அம்மா வயசு இருக்கும்போது எப்படி பண்ணுவேன். ஆனாலும் நீ யாக்கோபுன்னு இல்லை, நீ இஸ்ரவேல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கணும். மோசே தேவன் அவரோடு நண்பனை போல பாவித்தார். அல்லேலூயா. நாமும் தேவனோடு பழக பேச
கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நீங்களும் இந்த 3 பேர் முன் மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாம் சபையோடு ஊழியரோடு சபை குடும்பத்தோடு நடக்க பழக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பாஸ்டர் மகோட சொன்னேன், நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு வர வச்சுட்டு அங்கே ஜோம் பண்ணிவிட்டு இங்கே வரலாமேன்னு சொன்னேன். பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, அவ்வளோ தூரமே எப்படி வருவார்கள் அப்படின்னாங்க. அவ்வளோ தூரமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிட்டு ஒரு ஜபிப்பதுக்கே அவங்க வர முடியலனாக்கா சர்ச்சை கட்டிப்பிடி எப்படி வருவார்கள் அப்படின்னு நான் நினச்சிக்கினேன். கேட்டேங்களே, சொல்லுது புரியுதாம்மா? ஆமாம் வருவீங்க. இதுக்கு இங்கிருந்து சர்ச்சை தண்ணி அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, சர்ச்சை தண்ணி அண்ணன் வீட்டுக்கு போகிறீங்க, இங்கே வந்துடுறீங்க, லேட்டாக வரீங்க. அல்லேலூயா. அது சும்மா உதாரணத்துக்காக சொல்ல. ஏன்னு சொல்கிறேன்னாக்கா, ஊருக்குள்ளே கூடி இங்கேயே நம்மளால் பயிற்சி எடுக்க முடியலனாக்கா புதுசாக போய்ட்டு அங்கே எப்படி சண்டைக்கு போக முடியும்? சண்டை முட்டி போட்டு ஆண்டவர் யாக்கோபு போல போராடணும். அல்லேலூயா. கவனிங்க, இந்த வெள்ளத்தில் சர்ச்சை நடக்கக்கூடாது. அதாவது சர்ச்சை நடக்கக்கூடாது. அதுக்கு மேலே நான் உள்ள ஊருக்குள்ளே வரக்கூடாது, நான் நடத்தக்கூடாதுக்கானுங்க. நான் நடத்தக்கூடாதுன்னு சுற்றி இருக்கிற சர்ச்சைலாம் சூழ்ச்சி பண்ணிங்கிறாங்க. அது சுற்றி இருக்கிற சபைகள் சூழ்ச்சி பண்ணுறாங்க. என்ன ஃபுல்லாக என்னை பற்றி என் குடும்பத்தை தெரிஞ்சவங்களே என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது சபை கட்டக்கூடாது, சபை இடம் வாங்கக்கூடாது, ஊருக்குள்ளே போகக்கூடாது, அவங்கள தடை பண்ணிக்கிறாங்க. அம்மை அல்லேலூயா. அதாவது கவனிங்க, வெள்ள திருச்சபைக்கு விரோதமாக என்னை முன்ன வச்சு மறைமுகமான என்ன பண்ண யுத்தம் பண்ணின்னுக்கிறாங்க. நேரடியாக போனால் அடிச்சிடுவேன். அது எங்கே நீதிபுரம் கிடையாதுல்ல, தூக்கிடுவேன். அம்மை அல்லேலூயா. அதில் மறைமுகமாகவே பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக தான் அவங்க சொல்கிறது, கூடி வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் சர்ச்சை நடத்தினானாக்கா வருமானம் இல்லாமல் யாரும் நடத்த மாட்டாங்க. என்னது இன்கம் வரணும். என்னது இன்றைக்கி ஊழியமே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு அது பிடிக்காது. நீங்கள் காணிக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, தசம வாக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்க போனாலும் சரி, ஆனால் எனக்கு என்ன நோக்கம்னா உங்களை சத்தியத்தில் வளர்க்கணும், நித்திய ஜீவன் கொண்டு போய் சேர்க்கணும். அம்மை அல்லேலூயா. என்னால் என்னுடைய வளர்ந்த சர்ச்சில் என்னால் இருக்க முடியாதா? என் சீட்டு காலி தான் இருக்கும். என் சேரில் யாரும் அங்கே உட்கார மாட்டாங்க. சர்ச்சில் என் சேர் அப்படியே தான் காலியாக தான் இருக்கும். நான் போனால் மட்டும் தான் பயன்படுத்துவேன். அமேன். ஏன்னா அங்கே உட்காந்து இருக்க முடியாதா? கால் ஆட்டி இருக்க முடியாதா? இந்த பக்கம் கீபோர்டு பேடு போட்டு டான்ஸ் ஆடி ஆண்டவர் துதிக்க முடியாதா? அல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு இங்கே வந்திருக்கேனாக்கா கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த வெள்ளம் கிராமம் பல கிராமுக்கு தாய் கிராமமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை எனக்கு எங்கள் அப்பா கட்ட வீடு பெரிய வீடு இருக்குது, அதை என்ன போய் நடத்த முடியாதா? சர்ச்சை மாற்ற முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் இந்த கிராமத்திலேருந்து தெரிஞ்சு தெரியாமல் நீங்கள் ஜோம் பண்ணிட்டீங்க. எங்கள் ஊரில் சர்ச்சை எழுமணும், ஒரு பாஸ்ட் வரணும். பல பாஸ்ட் வந்துட்டு போயிட்டாங்க. அம்மே அல்லேலூயா. இப்போ நம்மளாம் உங்களாம் நான் வந்து அறுவடை பண்ணுறேனாக்கா எப்பயோ விதைச்ச விதைங்க தான் அதெல்லாம். அந்த அறுவடை பக்கமாக பார்த்து என்ன பண்ணுறான், அறுத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோடு பேச நாம் பழகி கொள்ள வேண்டும். அதே போல தான் நீங்களும் சர்ச்சையோடு இசைந்திருக்க வேண்டும். மீன் ஊழியர் சொல்கிற காரியங்கள் கேட்கணும். ஆண்டவர் ஊழியர் சொல்கிறது சரியில்லைனாக்கா அது வேதத்தை அடிப்படையில் இல்லை, இது நீதிக்கு புறம்பாக இருக்கிறதுனாக்கா என்ன பண்ணோம், பேசணும். ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரே அப்படின்னு மனசுக்கு போயிட்டாக்கா உங்கள் மனசுக்குள்ள தீய வேறு வளர்ந்துடும். அல்லேலூயா. அது தேவனுக்கு ஊழியத்துக்கு சாபிக்க ஒரு பிரிவினை அது உண்டாகிறது என்பதை இதை தன்னை பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆமீன். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த 3 தேவ மனிதர் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நமது சபையிலே நாம் அது பயன்படுத்த வேண்டும். அப்படி கண்களை மூடுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே துதிக்கிறோம். மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே
நோவா, யாக்கோபு, மோசே, இந்த 3 தேவ மனிதர்கள் குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில், எங்களோட ஊழியத்தில் ஆண்டவரே நோவா ஆண்டவரே தேவனோடு உம்மோடு எப்படி நடமாடினாரோ அதே போல உம்மோடு நாங்கள் நடக்க விரும்புகிறோம். ஆண்டவரே யாக்கோபு ஆண்டவரே போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே நாங்கள் போராடி எங்கள் வெள்ளம் கிராமத்துக்கு, வெள்ளம் கிராமம் சுற்றிருக்கிற மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதுக்கு உண்டான போராட்டத்தை போராடி ஜெபத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த வெள்ளம் கிராமத்துக்கு விரோதமாக, மக்களுக்கு விரோதமாக, ஆண்டவரே இந்த வெள்ளம் கிராம ஊழியக்காரர் அடியனுக்கு விரோதமாக, ஆண்டவரே இடம் வாங்கக்கூடாததுக்கு விரோதமாக, சபை கட்டக்கூடாது விரோதமாக எழுப்புகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காம போவதாக. ஆண்டவரே அவர்களே ஒரு நாள் சாட்சியாக ஆண்டவரே சொல்லணும். இந்த சர்ச்சுக்கு விரோதமாக, விசுவாசத்துக்கு விரோதமாக, இந்த வெள்ளம் கிராமத்துக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட்டோம். ஆண்டவரே போராடி ஆண்டவரே அவர்கள் தண்டிக்காதீங்க. ஆண்டவரே அவங்களை உணர்த்துங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களும் எங்களுடைய உம்முடைய பிள்ளை அல்லவா, எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே அந்த தகப்பனே மோசே ஆண்டவரே அவரோடு நீ நண்பனை போல நீங்கள் பேசுனீங்க. ஆண்டவரே நீங்களும் ஆண்டவரே அப்பா இந்த வெள்ளம் கிராமத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினாக்கா ஆண்டவரே மறைக்காமல் ஆண்டவரே அப்பா எங்களோடு பேசும்படியாக, ஆண்டவரே பிள்ளைகளோடு பேசும்படியாக, சபையில் பேசும்படியாக ஆண்டவரே தயவாய் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவுடைய தேவனுடைய அன்பும், பரிசுத்தோடு அநேக ஐக்கிய நாளில் கூடி யாவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதானம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். தேவ சமாதானம் இந்த வீட்டுக்குள்ள இறங்கட்டும். தேவ சமாதானம் இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்ல, என்னுடைய சமாதானத்தையே உலகம் வைத்து விட்டு போகிறேன். அப்பா சொல்ற இந்த இடத்துல நாங்கள் ஊழியக்காரராய் விசுவாசிகளாய் அப்பா இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் நுழைந்திருக்கிறோம். தேவ சமாதானம் இந்த வீட்டை மூடட்டுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். குடும்பத்துக்கு விரோதமாய் எழுந்திருக்கிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும், வாய்க்காதே போகட்டும். மாறி மாறி
மாறி ஆண்டவரே அப்பா பிரச்சனை கொடுக்கிற ஆவிகள் ஆண்டவரே இந்த குடும்பம் ஆண்டவரே எப்படியாவது விழுந்து போகணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. இந்த வீடு ஆண்டவர் உங்களுடைய வீடு ஆண்டவரே. இன்று முதல் நீ தங்குகிற ஸ்தலம் ஆண்டவரே. இன்று முதல் இந்த குடும்பத்துல நீங்க வந்திருக்கிறீங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாருக்கும் விரோதமா எதெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால முறியடிக்கிறோம். முறியடிக்கிற இயேசு ரத்தத்துல முறியடிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் பலமாய் இந்த குடும்பத்துக்குள்ள இறங்க முடியாது. எல்லா அந்தகார வல்லமையை நிர்மூலமாக்க முடியாது. எல்லா இருவினால வீட்டை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே எல்லா சதி திட்டங்கள் எல்லா ஆண்டவரே தந்திரமான ஆண்டவரே எல்லா மனுஷக ஆவிகள் இன்று முதல் ஒளிந்து போவதாக. இவைகளெல்லாம் இழந்து போனாங்களோ அவைகளெல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளட்டும். இழந்து போனவைகளை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே உங்களை நம்பும் போது அற்புதங்கள் நடக்கும். உங்களை நம்பும் போது அதிசயங்கள் நடக்கும். உங்களை நம்பும் போது ஆவியானவரே அப்பா நீங்க அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்துல ஆண்டவரே அப்பா உங்களை நம்பி எங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆவியானவர் ஆண்டவர் ஒரு நாள் அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு பெரிய ஒரு ரட்சிப்பு இந்த குடும்பத்தின் மேல கடந்து வரட்டும் ஆண்டவரே. கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சு போட்டோம். இனி நடக்க போகிற எல்லா காரியங்களும் எல்லா ஆசீர்வாதமாய் மாறட்டும். எல்லா பாவங்கள் எல்லா சாபங்கள் எல்லா ரோகங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வீட்டை விட்டு வெளியேறட்டும். தியானிப்பா இந்த கரம் எங்களுக்காக எங்க பாவங்களுக்காக எங்களுடைய சாபங்களுக்காக எங்களுடைய அநியாயங்களுக்காக நாங்கள் செய்த அக்கிரமங்களுக்காக நீர் எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில பலியான அந்த ரத்தத்தினால இந்த வீட்டை நீங்க சுத்திகரிக்கும்படி பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒரு மாற்றம் குடும்பத்தில் உண்டாகட்டும். இனி எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். நடந்து முடிந்ததெல்லாம் மறந்துருங்கப்பா. நடந்து முடிந்ததெல்லாம் முடிஞ்சு போட்டோம். இனி வருகிற எல்லா காலங்களும் இனி இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவர் நீங்க நடத்துங்கப்பா. இந்த குடும்பத்தை நீங்க நடத்துங்க. வீட்டை சுற்றி இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யும்படியாய் சொல்லுங்க. ஆளுகை இந்த வீட்டின் மேல சுத்தி இருக்கணும். தேவ பிரசன்னம் இந்த வீட்டின் மேல கடந்து வரட்டும். வீடு கட்டாம வச்சிருக்காங்க இந்த குறைவுகள் நிறைவாகட்டும். வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு நாங்க எல்லாம் வந்து செபிக்கணும். இந்த வீட்டுல ஜெபம் நடக்கணும். இந்த வல்ல கிராமத்துல இந்த குடும்பத்தை நீ உயர்த்தணும். யாரு முன்னாடி எல்லாம் இவங்க வெக்கப்பட்டு போனாங்களோ, யாரு முன்னாடி எல்லாம் தலை குனிந்து நின்னாங்களோ, யாரெல்லாம் கேவலமாய் பேசினாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா தூஷணமாய் பேசினாங்களோ அவர்களுக்கு முன்பதாக இவருடைய தலையை நிமிர செய்யுங்க. ஆண்டவரே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது என்று வாசிக்கிறார்கள். அவர்கள் முகம் இன்று முதல் பிரகாசம் அடையும். தேவ வெளிச்சம் அந்த வீட்டின் மேல கடந்து எல்லா இருவின் ஆத்திக்கங்கள் பெரிய காரியம் குடும்பத்துக்காக செய்யுங்க. அப்பாக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சகோதரன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா எல்லாம் கையிட்டு செய்ய வேலையை ஆசீர்வதிங்க. வேலை இல்லாம இருக்கிற கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கொடுங்க. ஆசீர்வாதமான அந்த காரியங்களையும் அந்த கையில இருந்து செய்யணும். ஆண்டவரே கொடுக்கிற எல்லா காரியம் ஆசீர்வாதமாய் அமையட்டும். எது தொட்டாலும் எனக்கு சரியில்லை, எது தொட்டாலும் விலகலன்னு சொல்ல கரங்கள் இன்று முதல் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை தருவீராக. வெற்றியை தரும்படியாய் செபிக்கிறோம். அம்மாவும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கால் பகுதியில காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் கர்த்தரை மாறட்டும். நல்லா நடக்க, நல்லா முழங்கால் படிட்டு செபிக்க, நல்லா உம்மை ஆராதிக்க, நல்லா உங்களை தேடணும். ஆண்டவரே நீதான் ஜீவனுள்ள தேவன் என்று இந்த சமூகத்துல விழுந்து கிடக்க நீங்க கிருபை செய்யும்படியாய் ஒருவரும் கெட்டு போது உங்களுக்கு சித்தம் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உங்களை ஸ்திரப்படுத்துங்க. ஆண்டவரே உங்களை சரிப்படுத்துங்க. கர்த்தர் ஆண்டவரே இன்று முதல் பெரிய காரியங்கள் குடும்பத்தில் நீங்க செய்யபடியாய் செபிக்கிறோம். நீங்க பாதுகாத்துக் கொள்ள இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஆமென்.
மகா கிருபையும் இருக்கின்ற சர்வ வல்லவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்மை அழைத்து இந்த குடும்பத்தை தேவனை கத்தத்தாமே ஒரு பரிபூர்ண சமாதானமும் ஆசீர்வாதமும் ஒரு மாற்றமும் உண்டாக்கும்படியாக செலுத்துகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய நாமத்தை தரித்து உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவர் ஒருமித்து ஆண்டவர் பெறுவதற்காக ஜெபித்திருக்கிறோம். கத்தத்தாமே ஒரு நல்ல பதிலை காண சாட்சிகள் ஏற்படுத்தும்படியாக கத்தத்தில் செய்ய வீடு சுற்றிலும் ரத்தை பண்டிக்குள்ளே உங்கள் தூதரை கொண்டு இந்த குடும்பத்தை பாதுகாத்து ஒரே குடும்பத்துக்கு விரோதமாக இருந்து எல்லா ஆயுதங்களும் வாய்க்காம போவதாக இந்த குடும்பத்தை வேகெடுத்து காத்து கொள்ள முடியாது. இயேசு நாமம் ஜெபித்து நடப்பிலாவே நாசமாவே என் முழுவதுமே நாசமாவே